சான்றோர் சிந்தனை. வழங்குகிறார் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள். ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்ற ஔவையின் தனிப்பாடல் ஒன்று பிறருக்கு பொருள் கொடுத்து உதவுதல் அறம்தான். ஆனால் அப்பொருள் தீய செயலால் ஈட்டிய பொருளாக இருக்கக்கூடாது என்று வரையறை செய்யும். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினை தப்புன வளவே என்ற புறநானூற்று பாடல் செல்வம் சேர்ப்பது ஈதலின் பொருட்டுத்தான், நான் மட்டும் அனுபவிப்பேன் என்று எண்ணினால் பல துன்பங்கள் விளையும் என்று எச்சரிக்கை செய்கிறது. திருமந்திரம் ஈட்டிய செல்வத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பாத்திரம் என்ற பகுதியில் நமக்கு எடுத்து கூறுகிறது. கோல வரட்டை குனிந்து குலைகிட்டு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும், சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு ஈந்தது காலம் கழிந்த பயிரதுவாகுமே என்று அழகான வரட்டு பசுவிற்கு பசுந்தலைகளை இட்டு குனிந்து நிமிர்ந்து அப்பசுவிற்காக வேலைகள் பல செய்தாலும் அதனிடமிருந்து பால் கறந்து பருக இயலாது. அதுபோல் ஒழுக்கமும் பண்பும் இல்லாதவருக்கு பொருள் கொடுத்து உதவி செய்தால் அதனால் ஒரு பயனும் இல்லை. அதாவது ஈதல் என்னும் மரத்தால் கிடைக்கக்கூடிய பயனை பெற முடியாது. அது எதுபோல் என்றால் பருவந்தப்பிச் செய்த பயிரை போல் பயனற்றதாகும் என்று 2 உவமைகளால் திருமந்திரம் நமக்கு அறிவுறுத்துகிறது. மற்றொரு மந்திரத்தில் நிலமத்தனை பொன்னை நின் மூடர்க்கு ஈந்தால் பலமும் அற்றே பரபோகமும் குன்றுமே, அஞ்ஞானம் கொண்ட தீயவர்களுக்கு பூமி அளவு பொன்னை கொடுத்தாலும் அதனால் இம்மைக்கும் பயனில்லை மறுமைக்கும் பயனில்லை. ஆனால் திலமத்தனை பொன் சிவயானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகமும் தரும். அதாவது சிவயானிக்கு எல்லளவு பொன் கொடுத்தாலும் இம்மைக்கு சித்தியும் போகமும் மறுமைக்கு முத்தியையும் கொடுக்க வல்லது என்று இத்திருமந்திரம் நம் சிந்தையை தெளிவுபடுத்துவதாக அமைந்துள்ளது. இது பற்றி அவையின் மூதுரை கூறும் பொழுது, நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர் என்று நல்லவர்களுக்கு ஈதல் நிலைத்த பயனை தரும் என்றும், அல்லாதவர்களுக்கு ஈதல் பெறுபவர்களுக்கும் பயனில்லை ஈந்தவர்களுக்கும் பயனில்லை என்பதை நீர்மேல் எழுத்து என்ற உவமையால் எளிமையாகவும் ஆழ்ந்த கருத்துடனும் எடுத்துரைக்கிறது. திருமந்திரம் ஈவாரும் ஏற்பாரும் கடைப்பிடிக்க வேண்டிய, அதாவது அவர்கள் கொள்ள வேண்டிய உணர்வு நிலையை எடுத்து கூறுவது மிகவும் சிறப்புடையதாகும். அம்மந்திரம் மண்மலை அத்தனை மாதனம் ஈயினும் அண்ணல் இவனென்றே அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறைஞ்சாதார்க்கு ஈந்த இருவரும் நன்னுவர் ஏழா நரகக் குழியிலே என்ற இம்மந்திரம் நமக்கு உணர்த்துவது, மலையளவு பொருளை கொடுத்தாலும் இறைவன் திருவருளால் நமக்கு கிடைத்தது என்று இறைவனை நினைந்து வணங்கி பெற வேண்டும். அங்கனமே ஈவாரும் இறைவன் அருளால் நமக்கு கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று இறைவனை நினைந்து வணங்கி அளித்தல் வேண்டும். இவ்வாறு இறை சிந்தனை இல்லாது ஈவாரும் ஏற்போரும் செயல்பட்டால் அதனால் ஒரு பயனும் இல்லை, மீளாத பிறவி துன்பத்தில் வீழ்வர் என்ற அறத்தை திருமந்திரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இங்கு சுவாமி விவேகானந்தார் கூறியதை நாம் நினைவு கூற வேண்டும். அவர் சொல்லுவார், எப்பொழுதும் கொடுப்பவர் கை கீழேயும் வாங்குவோர் கை மேலேயும் இருக்க வேண்டும். நீ கொடுப்பதாலேயே உனக்கு புண்ணியம் கிட்டுகிறது. அதனால் அவர்களிடம் நன்றியோடும் வணக்கத்தோடும் நடந்து கொள். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல் என்று கூறுவார். சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள்.